ஹாய் ஹலோ வெல்கம் டு மைத்ரா விளாக்ஸ். நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் சிறுகடைக்கு அவசையில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் மை மைத்ரா விளாக் சேனல். ஆமாங்க, மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, மீனாவை கூப்பிட்டுட்டு போயிட்டு மாடியில் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாரத்துக்குள்ளே நீயே வீட்டில் இருக்கிற இந்த 7 நாளுக்குள்ளே உண்மையை சொல்லணும், இல்லைனா நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டிஷன் பண்ணுறாங்க. உடனே நம்ம ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை மீனா, பவ்யமாக பேசுகிறாங்கங்க ரோகிணி, அது ரோகிணிக்கு தான் பொருந்தும், ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மீனா, அது என்னால் முடியாது அப்படின்னா உடனே எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொன்னேன்னா அத்தை வந்து என்னை வீட்டை விட்டு அமுச்சிடுவாங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு மனோஜ்கிட்ட சொல்லி மனோஜை என் பக்கம் நான் இது பண்ணுறேன், பண்ணுறேன், அதுக்கப்புறமா நான் ஃபேமிலியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து, இதுக்கும் எதனா புது நாடகம் நடிக்காத, ஒழுங்காக நீ சொல்கிற, இல்லைன்னா நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் இந்த சைடில் பார்த்தா இந்த பக்கம் மீனா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே இது நடந்துட்டுருக்கு வீட்டில். ஆனால் வெளியில் சவாரிக்கு போன முத்து என்ன ஆச்சுன்னா, இதை விட பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது சிறகடிக்க ஆசையில். முத்து காரில் வந்து சவாரிக்கு வராங்க. அவங்க யாருன்னா, சென்னைக்கு அவங்க வந்திருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ரோஹிணியுடைய வீட்டுக்காருடைய அண்ணனும் அண்ணியும் தான் வருவாங்க. அது முத்துக்கு தெரியாது. அவங்க கூட சவாரிக்கு வருவாங்க. அவங்க ஊருக்கு கிளம்ப போகிறேன்னு சொல்லும்போது முத்துவை மீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே சார் வாங்க, இவ்வளோ தூரம் வந்து என்னை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி சார். என் காரில் சவாரிக்கு வந்த நீங்கள் என்னை பார்த்து சொல்லிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே முத்துவும் அவங்கள கூப்பிட்டுட்டு போவான். என்ன சொல்லுவார்னா, ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ போங்க, என் தம்பியுடைய மேரேஜ் இது வந்து ஆல்பத்தை வந்து ஸ்கேன் பண்ணணும், நான் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார், கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவரும் என்ன பண்ணுவார்னா, அந்த ஸ்டூடியோ கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஃபோட்டோலாம் கொடுத்து அதை வந்து ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க. ஃப்ரேம் பண்ணி சொல்லி முடிச்சுட்டு முத்தும் சரிங்க கிளம்பலாம் சார் அப்படின்னு சொன்னாலே, ஃப்ரேம் வந்துருச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு போவாங்க. போகும்போது என்ன ஆகுனா, அவர் வந்து இது யாருன்னு சொல்லிட்டு முத்து கேட்பான். இதுதான் என் தம்பியுடைய ஒய்ஃபு, என் தம்பியுடைய கல்யாண ஆல்பம், அவன் இப்போ இல்லை, இவ பேர் வந்து இது வந்து ரோஹிணி தானேன்னு கேட்பேன். இது ரோஹிணி இல்லை, கல்யாணி. கல்யாணிக்கு வந்து இப்போ மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இன்னும் எங்களை வந்து கல்யாணிக்கு வந்து பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினுடைய ஹஸ்பண்டுடைய அண்ணா சொல்லுவாங்க. உடனே முத்துக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஓ, நீ இவ்வளோ பொய்யை மறைச்சி வச்சுருக்கியா, இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். குழந்தையா, குழந்தை பேர் வந்து கிறிஷு, இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். உடனே வீட்டுக்கு கோவமாக வருவார் முத்து. கோவமாக வந்து, அப்பா இங்கே வாங்க, அம்மா இங்கே வாங்க, ஏய் மனோஜ் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ரோஹிணியை மிரட்டுவார். எவ்வளோ நாடகக்காரி நீ, எவ்வளோ உண்மையை மறைச்சி வச்சுருக்க, எங்களெல்லாம் ஏமாத்துக்கார வேலை பண்ணிகிட்ருக்க, இது யார் இதுதானே உன்னுடைய ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டு, உனக்கு குழந்தை இருக்குன்றதே மறைச்சி கிறிஷி ஒரு சின்ன பையன், அதை போகுதுன்னு தெரியல. பார்ப்போம், பரபரப்பான கதைக்களத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த உண்மை தெரிஞ்சு ரோஹிணிக்கு என்ன ஆக போகுது, ரோஹிணியா, கல்யாணியா, கிருஷா என்னன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடுற வீடியோவை வாட்ச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.